சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான பஞ்சாப் சிஎஸ்கே சிஎஸ்கே பஞ்சாப் பஞ்சாபோட ரிவ்யூ. ஹோம் கமிங் எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ. ரீசெண்டா வந்து பஞ்சாப் வந்து ஹோம்ல ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. சிஎஸ்கே ஹோம்ல ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. 2023. ஆமா, எனக்கு அந்த ஒரு கேம் தான் ஞாபகம் இருக்கு. லிவிங்ஸ்டன் கடைசியில எட்ஜா வாங்கி ஒரு கேம் ஜெயிச்சு தருவான். போன கேம் பிரியன் சாரியா அண்டர் ராஜா அடிச்சது ராஜா சேப்பாக்ல நம்ம இந்த நினைக்கிறேன். ராஜா அடிச்சு கொடுத்த ஒரு மேட்ச் ராஜா அடிச்சு கொடுத்தான். சேப்பாக்க சொல்றாங்க. சேப்பாக்ல இருந்து நான் ஸ்டாட்ஸ் எடுத்து வருகிறேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 170 கீழே தான் இருக்கு. ஸோ ஆர்டரா ஃபேஸ் வைஸ் போனோம்னா பவர் பிளே வந்து எப்படி இருந்திருக்குன்னா 50+ அடிக்க முடியாம தான் இருந்திருக்கு. பேஸ் பவுலர்ஸோட எக்கனாமி வந்து 8.6 அண்டர் 9 நல்லது. அதே மாதிரி டாட் பால் பெர்சன்டேஜ் 42% இருக்கு. ஸோ பவர் பிளேல வந்து எந்த மாதிரி ஆடணும்னா 50க்கு கீழே வந்தாலும் கவலைப்படாம ஆடணும். விக்கெட் போகக்கூடாது. பவர் பிளேல 2 விக்கெட் மேட்ச் போகுது. விக்கெட் போகக்கூடாது. இருந்தா நீ வந்து கொஞ்சம் மேட்ச் வின் பண்ணிடலாம். விக்கெட் விடாம 45 மாதிரி இருந்தா நீ கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணலாம். 45 for 0 இருந்தா உனக்கு பெரிய அட்வான்டேஜ். 60 for 2 இருக்கிறத விட 45 for 0 இருக்கிறது பெஸ்ட். அதுல சஞ்சுவன் ராஜோட போது ஸ்ட்ரைக் ரேட் 140 இருந்தா 140+ இருக்கு. அதுவே போதும் தான். ஆனா அதுல சஞ்சுவன் ருத்ராஜோட பவர் பிளே பேட்டிங் பார்த்தோன்னா 30 பாலுக்கு ஒரு தடவை ருத்ராஜ் அவுட் ஆறான். சஞ்சு வந்து 36 பாலுக்கு ஒரு தடவை அவுட் ஆறான். அதாவது லிட்டரலி எவ்ரி கேம்ல அவுட் ஆறதே கிடையாது. இப்போ போன கேம் அவுட் ஆயிட்டான்னா ஒரு எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கலா பார்த்தா 2 மேட்ச் ஒன்ஸ் தான் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தா பஞ்சாப்ல வந்து சரியா எவ்ரி 14 பால்ஸ் அவுட் ஆனா பிரப்சிம்ரன் சிங் எவ்ரி 20 பால்ஸ் அவுட் ஆயிட்டு இருக்கான். ஸோ இத கால்குலேட் போது எனக்கு தெரிஞ்சு சஞ்சுவன் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பவர் பிளேல டாமினேட் பண்ணிடுவாங்க. 50 for no loss இருந்தாலே அது பெரிய ஸ்கோரு. இவங்க வந்து பஞ்சாப் வந்து 60-17 பெரிய ஸ்கோர் அடிக்க போய் 2 அல்லது 3 விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் பவர் பிளேல நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? பஞ்சாப்ல அமேசிங் பேட்டிங்கா போவாங்க. 2 விக்கெட் 3 விக்கெட் விடுவாங்க. ருத்துவும் சஞ்சுவும் கொஞ்சம் கிளாஸா ஆடுவாங்க. விக்கெட் விட மாட்டாங்க. தெரியும் போனா 1 விக்கெட் போகும். 2 விக்கெட் போக சான்ஸ் கம்மி தான். 50-45 அடிப்பாங்க. அதே மாதிரி போன மேட்ச் அவ்வளவுதான். போன மேட்சும் பாத்துட்டாங்கல்ல. சோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா தான் ஆடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல வந்து பேட்டிங் தான் டாமினேட் பண்ணும் நான் சொல்றேன். ரெண்டு பேருமே சஞ்சுவும் ருத்தும் ஒரே மாதிரி கேம் விளையாட போறாங்க. ஒருத்தவங்க அடிச்சுதான் ஆடணும். ஒருத்தன் வந்து ஆங்கர் அவுட் பண்ணி ஆகணும். மாட்டான் சஞ்சு அட்டாக்கிங் கேம் தான் ஆடினா. ருத்ராஜ் வேணா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். சஞ்சு எல்லாம் டைம் எடுக்க மாட்டான். சஞ்சு வந்து அட்டாக்கிங் ஆடணும். ருத்ராஜ் வந்து ஆங்கர் அவுட் பண்ணணும். அதான் பெஸ்டா இருக்கும். 2 பேருமே கைண்ட் ஆஃப் அட்டாக்கிங் தான் ஆடுவாங்க. ஆனா இவங்க அளவுக்கு கிடையாது. பிரியன் சாரியா பிரப்சிம்ரன் மாதிரி எல்லா பால் சுத்த போறது இல்ல. பட் ஓகே 130 ஸ்ட்ரைக் ஆடிடுவாங்க. அண்ட் பவுலிங்க பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல 2 டீமுமே எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டாட்ஸ் பார்த்ததுல வந்து கலீல் அகமது மேட் ஹென்றி தான் பவர் பிளேல மோஸ்ட்லி போட போறாங்க. இங்க வந்து யான்சனு ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 5 பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. யான்சன் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ அப்போ ஆப்போனன்ட் பேட்டிங்னு பார்க்கும்போது பஞ்சாபோட பவுலிங் அடிக்கிறதுக்கு சிஎஸ்கே பேட்டிங் இருக்கு. ஆனா சிஎஸ்கே பவுலிங் அடிக்கிற அளவுக்கு பஞ்சாப்ட பேட்டிங் இல்ல. அண்ட் நல்ல பிளேயர் தான். ஒரு விக்கெட் போனா ஐயர் வந்து கொஞ்சம் ஆங்கர் பண்ணுவான்ல. நீ ருத்ராஜ் சஞ்சு வந்து சுரேஷ் ஐயர் பண்ணுவான்ல. கூப்பர் கான்லி தானே 3 வருவான். கூப்பர் கான்லி அவன் வருவான்ல. கூப்பர் கான்லி ஆங்கர் பண்ணிடுவான். அவன் பிரச்சனை இல்லை. அவன் வந்து 30-35 பால்ஸ்ல 50 அடிக்கிற ஒரு பிளேயர் தான். அவன் முன்னாடியில இருந்தே ஆஸ்திரேலியா தான் நடுவில் நான் ஹிட்டர் ஆக்குறேன்னு சொல்லி கீழே இறக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி அவன் ஆங்கரிங் நல்லா பண்ணுவான் கூப்பர் கான்லி. பட் எனக்கு ஏன் சொல்றேன்னா பிரியன் சாரியா அண்ட் பிரப்சிம்ரன் வந்து சென்னை விக்கெட்டுக்கு வந்து ரொம்ப சென்னை விக்கெட் வந்து எல்லாரும் பேட்டிங் மாறிடுச்சுனாலும் கொஞ்சம் பவர் பிளேல எல்லாம்
ஹெல்ப் இருக்கு. அவ்வளோ ரொம்ப மோசமா 250 ஹைதராபாத், பெங்களூர், மும்பை அளவுக்குலாம் மாறல. ஸோ அதனால ரொம்ப மெரிட் ஆஃப் த பாலுக்கு அடிக்காம ஆர்யாவும் பிரப்சிம்ரனும் ரொம்ப அக்ரெசிவா ஆட போனாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் விழுந்துரும். 3-4 ஓவருக்குள்ளேயே 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பவர் பிளேவை இன் பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுலயுமே வந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஓகே. பிளேயிங் மாத்துவாங்களா? பிளேயிங் லெவன்ல வந்து நான் முன்னாடியே யோசிச்ச மாதிரி சர்ஃப்ராஸ் வெளில போலான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த இவன் ஆடணும், பிரசாந்த் வீர் வந்து ஆடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஜடேஜா இல்ல, தோனி இல்ல. ஃபர்ஸ்ட் ரிவ்யூல சொன்னது அப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து ஃபுல்லா இவங்களாவே இருப்பாங்க, புது பசங்களாவே இருப்பாங்கல்ல. கரெக்ட் தான். பட் ஆனா ஜடேஜாக்கு லைக் டு லைக்கா தானே நீங்க பிரசாந்த் வீர் எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப ஜடேஜா இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் ஆடணும். பவுலிங் போடுறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. மேத்யூ ஷார்ட்டை நம்புறீங்களாமா? இந்தியன் யாரும் நம்ப மாட்டீங்களா? ஒரு ஆல்ரவுண்டர்னு ஒருத்தன் இப்போ வர்றான், அவனை நம்பல. மேத்யூ ஷார்ட் ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவனை நம்பினா எப்படி அது? அதனால நான் அந்த சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன். மேபி அவங்க இன்னொரு சேஞ்ச், மேட் ஹென்ரிக்கு பதிலா இன்னொரு ஸ்பின்னர் ஆடலாம்னு நினைக்கிறேன். ஆடுவாங்க. ஒருவேளை பிரசாந்த் வீர் எடுத்துட்டு வரலன்னா இன்னொரு யாராவது மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் மேட் ஹென்ரிக்கு பதிலா. பஞ்சாப்ல எனக்கு தெரியல. அகில் ஹுசைன் எடுத்து வருவாங்க நினைக்கிறியா? யாரு? அகில் ஹுசைன். ஸ்பின்னர் தேவைப்பட்டா அகில் இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 2 ஸ்பின்னர் வேண்டாம், பிரசாந்த் வீர் பாதியே போட்டுக்கலாம். ருத்ராஜ் ஆப்வியஸா நம்ம சொன்ன மாதிரி அவன் ஸ்பின்னருக்கான கேப்டன் கிடையாது, ஃபாஸ்ட் பவுலர் வச்சு தான் யூஸ் பண்ணுவான். மேபி வந்து மேட் ஹென்ரிக்கு பதிலா நீங்க இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கூட எடுத்துட்டு வந்துட்டு வேற யாராவது கூட மேல ஆடலாம். ஆனா மேல ஆடுறதுக்கும் அவங்கள்ட்ட ஃபாரின் பேட்டர்ஸும் கிடையாது. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. பஞ்சாப் வந்து எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் இருக்காது. அவங்க பிளேயிங் வித் சேம் டீம் தான். ஸ்ரேயஸ் ஐயர் கையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. அடுத்தது மாத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். சான்ஸ் கம்மி தான் மாத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் கேம் ஒரு கேம் தான் போயிருக்கிறதுனால அவங்க கம்மி தான். வென்யூ வச்சு மாத்துவாங்க தவிர மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மாத்த மாட்டாங்க. ரெண்டாவது இம்பாக்ட் சப்ல மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. நமக்கு வந்து போன மேட்ச் கொலாப்ஸ்ல காப்பாற்ற சர்ப்ரஸ் வந்தான். அப்ப இந்த மேட்ச் ஆடிட்டு அதுக்கு ஒரு பவுலர் தானே வருவான். அதான் பவுலிங் ஆப்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணதான் பார்ப்பாங்க சிஎஸ்கே. பேட்டிங் ஓகே, கொலாப்ஸ் தான், திரும்ப ஏஞ்சிடலாம். அதனால அது பெருசா யோசிக்க மாட்டாங்க சேஞ்சஸ் பத்தி. மிடில் ஓவர்ஸ் போனோம்னா மிடில் ஓவர்ஸ் வந்து சென்னையில வந்து அவ்வளவா விக்கெட்டு போல, ஆனா கொஞ்சம் எப்படி சொல்றது, எக்கனாமிக்கலா போட்டுடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலரும் சரி ஸ்பின்னரும். ஸ்பேஸ் பவுலரோட எக்கனாமி வந்து 8.3 இருக்கு, ஸ்பின்னரோட எக்கனாமி 7.3 இருக்கு. ஆனா அடிக்கலாம், ரன் வரும். இங்கதான் நீங்க வந்து 80 கிட்ட இருக்கு, நீங்க அதுல ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சீங்க. அதுக்கு காரணம் வந்து பவர் பிளே தான். நீ பவர் பிளேல நோலாஸ்ல உள்ள போற அப்படின்னா உன்னால இதை 90-95 ரன்ஸ் அடிக்க முடியும் மிடில் ஓவர்ஸ்ல. இல்ல பவர் பிளேல நீ 2 விக்கெட் 3 விக்கெட் விட்டுட்ட அப்படின்னா மிடில் ஓவர்ல அரௌண்ட் 70-80லயே நின்றுட்டு இருப்ப. அதனாலதான் அந்த 160-170 பார்டர்ல நிக்கிறாங்க. ஸோ விக்கெட்டு நீ காப்பாத்தி கூப்பிட்டு போனேன்னா உன்னால மிடில் ஓவர்ல பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். மிடில் ஓவர்ல 2 டீமுக்கும் பார்த்தா ஆயுஷ் மாத்ரேக்கு பெருசா டேட்டா கிடையாது. சிவம் டுபே வந்து ஓகே மிடில் ஓவருக்கு ஏற்ற ஒரு பேட்டிங் ஆடி இருக்கான். 140 ஸ்ட்ரைக் ரேட்டு, 17% ஆஃப் பால்ஸ் பவுண்டரி அடிக்கிறான். ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டா 30 ஆவரேஜ், 130 தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. நம்ம வந்து டூபே வந்து ஸ்பின்னரை புழக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு ஸ்பின்னருக்கு எகெயின்ஸ்டாவும். ஆன் தி அதர் ஹேண்ட் இங்க பஞ்சாப்ல பார்த்தா 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு, 100 ஆவரேஜ் வச்சிருக்கான்டா. அதாவது அது என்ன சொல்லுதுன்னா ஸ்பின்னருக்கு அவன் அவுட்டே ஆகிறது இல்லை மோஸ்ட்லி அப்படின்ட்டு. ஸோ ஸ்ரேயஸ் அவுட் ஆயிருக்கான் ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ அவுட் ஆயிருக்கான். 300 ரன் கிட்ட அடிச்சு 3 வாட்டியோ என்னமோ அவுட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரேயஸ் மிடில் ஆர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட டாமினன்ஸ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனரை தவிர பாக்கி எல்லாமே வந்து பஞ்சாப் டாமினன்ஸ் தான் பேட்டிங்ல இருக்கும்னு எனக்கு தோணுது.
நீ என்ன சொல்ற? அவன்கிட்ட அதான் ஏன்னா சென்னையில வந்து சொல்றா. மிடில் ஆர்டர் டூபே இல்லாம யாரும் இல்ல. ஆமா அதனால கொஞ்சம் டூபே ஆமா. கொஞ்சம் டூபே இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆயிட்டானா பெருசா கொலாப்ஸ் ஆயிரும் சிஎஸ்கே இந்த மேட்சும் மிடில் ஆர்டர்ல. மிடில் ஓவர்லயும் நீங்க வந்து டூபே தான் வந்து காப்பாத்தணும். மேபி ஆயுஷ் மாத்ரே இல்ல மேத்யூ ஷார்ட் யாருக்காவது கிளிக் ஆச்சு அப்படின்னா ஓகே. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் வந்து என்னன்னா, செஹலை விட நூர் அகமது தான் பெட்டரா போட்டிருக்கான் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துல. இங்க இருக்கிற ஸ்பின்னர் செஹல், அங்க இருக்கிறது நூர் அகமது. ரெண்டு பேருமே இவன் 128 ஓவரால். ஸோ ரெண்டு பேரும் சிமிலர் நம்பர் ஆஃப் ஓவர், சிமிலர் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காங்க. எக்கனாமி செஹல் வந்து 9.5 கிட்ட இருக்கு, நூர் அகமதுக்கு 8.3 தான் இருக்கு. ஆவரேஜ் 25, இவனுக்கு வந்து 32 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூர் அகமது 18ல இருக்கான், இவன் 21. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம். எக்கனாமியும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, லெஸ் தென் 1 தான். பட் அந்த மினிமல் இதுலயே வந்து நூர் அகமது கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கான். இன்னும் சேப்பாக்கும் போது இன்னுமே நூர் அகமது தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் இது எப்படின்னா, இங்க நூர் அகமது நல்ல பவுலர், நூர் அகமது வர்சஸ் பஞ்சாப்ல நல்ல டீம் இருக்கு. நூர் அகமதை விட கொஞ்சம் சுமாராதான் செயல்படுறான். ஆனா அதே மாதிரி சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் பேட்டிங்கும் கொஞ்சம் வந்து வீக்கா தான் இருக்குங்கும் போது இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லிஃபை ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஸோ மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரெண்டு டீமுமே ஒரே மாதிரியான தான் பண்ணுவாங்க. பட் பவர் பிளேல நீ எப்படி ஆடிட்டு வரன்றது மிடில் ஓவர்ல ஹெல்ப் பண்ணும். அந்த அட்வான்டேஜ் வந்து சிஎஸ்கேக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பஞ்சாபுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நெட்ல வந்து சிஎஸ்கே வந்து பவுலிங் யாரு போடுவாங்க இந்த முறை? யார் வச்சு ட்ரை இந்த மாதிரி தான் 10 டைம் போட நெட்ல போட போறாங்க அவங்க. 5 ஓவர் யார் போடுவாங்க? கரெக்ட். டெத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு மேட் இருந்தா மேட் போடணும், அன்ஷுல் கம்போஜ் போடணும். அதுக்கப்புறம் கலீல் அகமதுக்கு 1 ஓவர் தருவாங்க. அதாவது ஸ்டார்ட் ஆஃப் டெத்துல ஒரு ஓவர், ஒரு 16, 15 ஏதாவது ஒரு ஓவர் தருவாங்க. இல்ல 17th ஓவர் தருவாங்க. அப்புறம் 19, 18 and 20 வந்து கம்போஜ் போட்டு 19ல வந்து மேட் போடுவாங்க. ஸோ டெத் பவுலிங். ஆனா இதுல என்ன சர்ப்ரைஸ்னா, உனக்கு டெத்லயும் வந்து நீ ஒரு க்ளோஸ் டு 40 கிட்ட தான் அடிக்க முடியுது. பேசர் 11 எக்கனாமில போட்டிருக்காங்க. பட் இங்க பேட்டர்ஸ் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சிமிலர் ரெக்கார்டு தான் இருக்கு. ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன், வைசாக் விஜயகுமாரோட ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் பெருசா கலீல் அகமதும் ரொம்ப இவங்களோட மோசமாலாம் போகல அப்படின்றத நான் பார்த்தேன். பேட்டிங் வந்து பார்த்தேன்னா பஞ்சாபுக்கு வந்து சஷாங்க் சிங்கும் ஸ்டாயினிஸும் 220க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. வெறும் 19% தான் டாட் பால். ஆனா இங்க டூபே அண்ட் ஓவர்டன் தான் அதிகமா ஆடுவாங்கன்னு கணக்கு போட்டீங்கன்னா, ஸ்ட்ரைக் ரேட் வந்து நியரிங் 160ல இருக்கு. டாட் பர்சன்டேஜ் ரெண்டு பேருமே 35%க்கு மேல. டூபே வந்து க்ளோஸ் டு 40% டாட் பால் ஆடுறான் லாஸ்ட் 4 ஓவர்ல. கார்த்திக் சர்மாவோட ஸ்டாட் இல்ல. கார்த்திக் சர்மாவோடதுனா டொமஸ்டிக் எடுத்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பெரிய மேட்ச் ஆடல, நம்ம இன்னும் பார்க்கணும். பட் டெத் பவுலிங் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பஞ்சாபோட டெத் பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு கம்பேர் டு சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கே கிட்ட பேட்டிங் இல்ல அண்ட் பஞ்சாப் கிட்ட நல்ல டெத் பவுலிங் இருக்கு. ஸோ அப்போ பஞ்சாப் தான் அங்க டாமினன்ஸா காட்டுது. அதே மாதிரி சிஎஸ்கே கிட்ட டெத் பவுலிங் இல்ல, ஆனா பஞ்சாப்ட ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் பஞ்சாப் தான் வந்து டாமினேட் பண்றதுனால உனக்கு வந்து மிடில் ஓவர்ல வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா இருப்பாங்க. பவர் பிளேல வந்து சென்னை அஹெடா இருக்கும். பட் டெத்துல வந்து உனக்கு கம்ப்ளீட்டா கேமோட எண்ட்ல வந்து பேட்டிங்லயும் பஞ்சாப் டாமினேட் பண்ணிரும், பவுலிங்லயும் பஞ்சாப் டாமினேட் பண்ணிரும். டெத் ஓவர் தான் இந்த கேமை டிசைட் பண்ணும். நான் வந்து பஞ்சாப் தான் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். பஞ்சாபுக்கு ஃபேவரான இதுதான் கொடுக்குறேன் பிகாஸ் ஆஃப் அந்த டெத் பவுலிங்காக. டெத் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலயுமே வந்து பஞ்சாப் வந்து டெத்துனாலதான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து சென்னை ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, உத்ஸா கேக்வால் வந்து கடைசி வரைக்கும் ஆடுவோம், 85, 90 அப்படி அடிப்பான்னு நினைக்கிறேன்.
ஃபுல்லா ஆங்கர் ரோல் பண்ணி ஒரு 180 வரைக்கும் கொண்டு வருவான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாட்னா. செகண்ட் பேட்டிங் விளாட்னா கூட எவ்வளவு டார்கெட் தான் கொஞ்சம் முடிஞ்சா ட்ரை பண்ணுவாங்க நம்புறேன், நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து. கரெக்ட் சென்னை தான். ஜெயிப்பாங்க. நானும் ஓகே, சென்னை ஜெயிக்கணும்னா ருத்துராஜ் ஆர் சஞ்சு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினாதான் முடியும். இல்ல சஞ்சு அப்படி ஆடுவான். சஞ்சு 8 ஓவர் வரைக்கும் ஆடுவான். ருத்துராஜ் 16, 17 வரைக்கும் ஆடுவான். 16, 17 வரைக்கும் ஆனா 100 அடிச்சிருவான். கண்டிப்பா சிஎஸ்கேவோட டாமினன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் வரைக்கும் ஆடணும், 15 வரைக்கும் ஆடணும். தூபே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுற வரைக்கும் ருத்ராஜ் கூட நிக்கணும். வேற யாரும் ஆங்கர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ருத்ராஜ் ஃபெயிலியர் ஆயிட்டானா. கரெக்ட். நீங்க பேசாம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துடணும். நீங்க யாருமே ஆங்கர் பண்ண வேண்டாம், எல்லாரும் அடிங்க. நாங்க எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ நின்றுட்டு வரோம். ரன் ரேட் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. 8ல இருந்து 9 ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணிட்டு 10 ஓவர் ஆடினீங்கன்னா அடுத்த 10 ஓவர்ல 10 பால் 10ல இருந்து 10. நீ சொல்ற ஒரே எண்ட்ல ருத்ராஜ் கெய்வாடா சஞ்சு வச்சுட்டு இன்னொரு எண்ட்ல நீங்க ஃப்ரீ ஆட சொல்றது கரெக்டா? 2 இடமே ஃப்ரீ ஆட சொல்லுங்க. ஆமா, ருத்ராஜ் ஆர் சஞ்சு ஒரு ஆள் 2 பேர்ல யாரு கொஞ்ச நேரம் 4-5 ஓவர் தாண்டி நிக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது 2 பேருமே லாங் டேர்ம் ஆடுறதுலதான் இருக்கணும். விக்கெட் ஒண்ணு போச்சுன்னா ஒருத்தர் ஆங்கர் பண்ணிட்டு பூரா அடிக்க சொல்ல வேண்டியதுதான். போதும், நீ ஒரு 10 பால் ஆடணும்னா பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டு போ. ஏன்னா நீ நிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல. ஆயுஷ் மாத்திரை நம்பர் 3ல இருந்து நின்னா 100 அடிக்க போறானா? கிடையாது. மேத்யூ ஷார்ட் ஒரு 30 பால் தாண்ட மாட்டான். சர்ஃபராஸ் 30 பால் தாண்ட மாட்டான். யாருமே 30 பால்ஸ் ஆடுற எபிலிட்டி கிடையாது. அப்ப நீ ஆடுற 10 பால் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு போ, அவ்வளவுதான். மேற்கொண்டு 40-50 பாலுக்கு மேல ஆடுற ஜோடி சாம்சனும் ருத்ராஜும் பாத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இப்படிதான் மாத்த மாட்டாங்க. அவன் பிளான் ஜெத்துவால கொஞ்சம் பார்த்து போடணும். அதான் மெயின். அவங்களுக்கு பெரிய வீக்னஸ் ஜெத்துல தான் இருக்கு. அது மட்டும் அவங்க கரெக்டா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே பக்கம் தான் மேட்ச் இருக்கு. ஆமா கரெக்ட். டெத்துல நீ என்ன பண்றன்றத பொறுத்தா ரிசல்ட் யார் பக்கம் போகுதுன்றது இருக்கு.